ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அந்த உறுப்புகளுக்கான பணி அப்படின்னு நம்ம பார்க்குறதுல கருமுட்டைகள் உற்பத்தி செய்கிறது எப்படி, மாதவிடாய் சுழற்சினா என்ன, எப்படி நடக்குது, அதுக்கப்புறமா இந்த இனப்பெருக்க உறுப்போட செயல்பாடுகள் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லக்கூடிய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கிறது பல்வேறு வகையான செயல்பாடுகளை அளிக்குது. அதில் முக்கியமான விஷயம் நம்ம பருவமடைதல் அப்படின்னு நடக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக அந்த மாதவிடாய் முடியும் போதே உங்களுக்கு அங்கே என்ன ஆகுது, கருப்பை அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு கருவை வளர்க்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நடக்குது. அந்த கரு எப்படி உருவாகுதுன்னா அந்த கரு முட்டைகளை உருவாக்கக்கூடிய செயல்பாடுகளும் இந்த பெண் இனப்பெருக்க அமைப்பில் தான் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கரு உருவாச்சுன்னா அந்த கர்ப்பகாலம் முழுக்க அந்த கருவை நல்லபடியாக வளர்த்து ஒரு குழந்தையாக உங்ககிட்ட வெளியே பர்த் கெனால் மூலமாக வெளியேற்றி உங்களுக்கு பிரசவம் அப்படிங்கிற இது மூலமாக உங்களுக்கு ஒரு குழந்தைய உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குற வேலையும் செய்யுது. இது மட்டும் இல்லாமல் இறுதியாக, அதாவது மெனோபாஸ்னு அப்படின்னு ஒரு காலத்தை சொல்லுவோம். என்ன அப்படின்னா இந்த மாதவிடாய் சுழற்சி ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். நம்ம சினைப்பைக்குள்ளே இருக்கிற முட்டைகள் அளவு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிற அதுக்கான ஹார்மோன்ஸ் சுரப்பு நின்றுடும். அது நிற்கும்போது உங்களுக்கு இந்த முட்டைகள் வெளிவராது. அப்புறம் உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிற செயல்பாடு நடக்காது. இது ஒரு நாளில் நடந்துராது. இது கொஞ்சம் கொஞ்சமாக சில காலங்களை எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதவிடாய் சுழற்சி முற்றிலும் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே இந்த பெண் இனப்பெருக்க அமைப்பு செயல்பாட பங்கு வகிக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் ஆணும் பெண்ணும் உங்களுக்கு புணர்வதற்கான வாய்ப்பையும் இந்த இனப்பெருக்க உறுப்புகள் மூலமாக தான் செய்ய முடியும். அது நமக்கு இனப்பெருக்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் உதவியாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த கருப்பைகள், அதாவது இந்த சினைப்பைகள், ஓவரிஸ் முட்டைகளை உற்பத்தி செய்யுது. அந்த முட்டைகள் அண்ட விடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வின் மூலமாக ஃபெலோப்பியன் குழாய்க்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே விந்தணுவால் கருத்தரித்தல் அப்படிங்கிற விஷயம் நடக்கலாம். அந்த கருவுற்ற முட்டை என்ன ஆகும், கருப்பைக்கு நகருது. அங்கே இருந்து மாதவிடாய் சுழற்சி மூலமாக உங்களுக்கு ஹார்மோன்களுக்கு தூண்டுதல் காரணமாக உங்களுக்கு எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற ஒரு லேயர், உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர் தடிமன் ஆகுது. குழந்தையை வளர்க்கக்கூடிய தாங்கக்கூடிய அளவுக்கு, அதை நல்லபடியாக வளர்க்கக்கூடிய அளவுக்கான தடிமன் அது உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. சப்போஸ் குழந்தை உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த முட்டை என்ன ஆகும், அந்த எண்டோமெட்ரியத்தில் அந்த கருப்பையோட சுவரில் போயிட்டு உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். அங்கே இருந்து அது ஒரு சிசுவாக வளர்ந்து உங்களுக்கு குழந்தையாக வெளியே வந்துடும். இல்லை அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா இந்த முட்டை என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எண்டோமெட்ரியத்தோடு இணைந்து அங்கே இரத்தமாக, அதாவது உதிரமாக வெளியேறிவிடும். அதன் பிறகு மீண்டும் இனப்பெருக்கத்துக்கு தேவையான அந்த ஹார்மோன்கள் சுரப்பு ஏற்பட்டு மறுபடியும் அடுத்த அந்த சைக்கிள்குள்ளே வரும் பொழுது மறுபடியும் அந்த அண்ட விடுப்பு நடக்கும். கரு முட்டை டியூப்புக்குள்ளே, ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே போகும். கரு உருவாச்சுன்னா உங்களுக்கு எம்ப்ரியோவாக போயிட்டு எண்டோமெட்ரியத்தில் உட்காரும். கரு உருவாகலைன்னா உதிரமாக மறுபடியும் வெளியேறிவிடும். இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது இறுதியாக ஒரு பெண்ணுக்கு 45 இருந்து இல்லை 48 இருந்து 52 வயசு வரைக்கும் அவங்களுடைய உடல்நிலை, அவங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலை, அந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் பொறுத்து முன்ன பின்ன நடக்கலாம். ஆவரேஜாக அந்த வயசில் இந்த மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு தேவையான பெண் ஹார்மோன்கள், ஈஸ்ட்ரோஜனோட சுரப்பு உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஒரு கட்டத்தில் நின்று போயிடுது. அப்படி நிற்கக்கூடிய காலம்தான் மெனோபாஸ் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம். இந்த கட்டத்தில் மாதவிடாய் சுழற்சிகள்
ஒரு மாதத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வராமல் ஒழுங்கற்றதா மாறி இறுதியில் ஒரு கட்டத்தில் சுத்தமாக நின்று போயிடும். இந்த மாதிரி அந்த மாதவிடாய் சுழற்சிங்கிறது தொடர்ந்து ஒரு வருடம் முழுவதும் வராமல் இருக்கும்போது, இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கான மாதவிடாய் நின்றதா நம்ம வந்து ஏற்றுக்கணும். இது வந்து நம்ம மெனோபாஸ் கட்டத்தை கடந்துட்டோம், நமக்கு மெனோபாஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுவுமே பெண் இனப்பெருக்க உறுப்போட ஒரு செயல்பாடு தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாதவிடாய் சுழற்சினா என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இனப்பெருக்க வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது அந்த பியூபர்ட்டி ஏஜில், பருவமடைதலுக்கான அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தோராயமாக 9லேருந்து 13 வயசு இல்லை 11லேருந்து 16 வயசு இந்த மாதிரியான ஒரு ஏஜ் கேப். அந்த இதில் ஒரு மாதத்துக்கு இடைவேளையிலும் மீண்டும் மீண்டும் ஹார்மோன் செயல்பாடு, அந்த சுழற்சி வந்து நடக்குது அவங்க உடம்புக்குள்ளே. அந்த ஒரு சுழற்சியிலையும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கர்ப்பத்துக்கு சாத்தியமான சூழ்நிலைகளை உடல் வந்து உருவாக்குது. அப்படியான சூழ்நிலையில் ஒரு ஸ்பெர்ம் வந்து உடம்புக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த விந்தணு வந்து உங்களுக்கு கர்ப்பமாகிறது அப்படிங்கிற செயல் நடந்தால் அது வந்து குழந்தையாக மாறி, அதாவது சிசுவாக மாறி, எம்பிரியோவாக மாறி கர்ப்பப்பைக்குள்ளே இருந்து நல்லபடியாக 9 மாதங்கள் அல்லது 36 வாரங்கள்னு தோராயமாக சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து ஒரு முழு மனித உருவமாக வளர்ந்து ஆணாகவோ பெண்ணாகவோ அங்கே இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் பொறுத்து ஒரு குழந்தையாக வெளியேறுது. இது வந்து அந்த பிரசவ கால்வாய் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அப்படி நடக்கலை அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து கர்ப்பம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அந்த குறிப்பிட்ட மாதவிடாய் சுழற்சியில் ஏற்படாத பொழுது அந்த கருப்பை புறணின்னு சொல்லி அந்த எண்டோமெட்ரியம் வந்து என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய செயல்பாடு, அதாவது வளர்ந்துக்கிட்டே வருது இல்லையா, அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த வளர்ச்சியெல்லாம் குறைச்சிக்கிட்டு கரைஞ்சி உங்களுக்கு இரத்தப்போக்கா உதிரப்போக்கா வந்து வெளியேறி வந்துடுது. அப்படி வரக்கூடிய அந்த நாட்களில் அந்த யோனி வழியாக அந்த உதிரப்போக்கு வெளியேறக்கூடிய நாட்களெல்லாம் தான் வந்து மாதவிடாய் அப்படின்னு அழைக்கிறாங்க. சராசரியாக மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறது 28 நாட்கள் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சுழற்சி வந்து பல்வேறு கட்டங்களில் நடக்குது. என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபாலிகுலர் ஃபேஸ், அடுத்ததாக ஓவுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட விடுப்பு, அதாவது முட்டை வெளியீடு நடக்கக்கூடிய அந்த கட்டம். மூன்றாவதாக லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கரு முட்டை வந்து உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் ஆகலை அப்படின்னா அதற்கான ஹார்மோன் அளவு குறைஞ்சி உங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை கர்ப்பப்பையை சென்றடையும். இறுதியாக வந்து மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த மாதவிடாய் அப்படிங்கிற விஷயம் நடக்கக்கூடிய சூழல். மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் மென்சுரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதவிடாய் சுழற்சி மென்சுரேஷன் அப்படின்னு நடக்கும் பொழுது முக்கியமாக 4 வகையான ஹார்மோன்களின் செயல்பாடு வந்து அங்கே இருக்குது. என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபாலிக்கல் ஸ்டிமுலைசிங் ஹார்மோன் FSH அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH அப்படின்னு ஒன்று, லியூட்டினைசிங் ஹார்மோன் LH சொல்லுவாங்க, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரான். இந்த 4 ஹார்மோன்களுமே இந்த மென்சுரல் சைக்கிளில் மாதவிடாய் சுழற்சியில் தன்னுடைய பங்காற்றுகிறது. மென்சுரல் சைக்கிளில் முதலாவது கட்டம் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ். இந்த ஃபேஸில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த மென்சுரேஷன் அப்படிங்கிற மாதவிடாய் தொடங்கக்கூடிய முதல் நாளில் இருந்து தொடங்குது. இங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா, இந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH மற்றும் லூட்டினைசிங் ஹார்மோன் LH அப்படிங்கிற இந்த 2 ஹார்மோன்களுமே நம்மளுடைய மூளையிலிருந்து வெளியிடப்பட்டு இரத்தத்தின் மூலமாக பயணித்து சினைப்பை, அதாவது ஓவரிஸ்குள்ளே செலுத்தப்படுது. அங்கே வந்துட்டு 15லேருந்து 20 முட்டைகளோட வளர்ச்சியை இந்த ஹார்மோன்கள் வந்து தூண்டுகின்றன. இந்த ஒவ்வொரு முட்டையும் ஃபாலிக்கல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த FSH மற்றும் LH ஹார்மோன்கள் இரண்டும் இணைந்து உங்களுக்கு
இந்த ஓவரிஸ்குள்ள ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரப்புக்கு தூண்டுதலை அளிக்கிறது. அப்படின்னா இந்த ஹார்மோன்கள் மூலமாக இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரப்பு வந்து அதிகரிக்கிறது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவை அதிகரித்தா அந்த ஃபாலிக்கல்ஸோட ஸ்டிமுலேஷன் வந்து என்ன ஆகும்னா அதிகமாகும். இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகரிக்க எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனோட அளவு குறையும். இது வந்து ஒரு பேலன்ஸை கொடுக்கும். இந்த பேலன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ், அதாவது இந்த உருவாக்கக்கூடிய அந்த முட்டைகளோட அளவை வந்து குறைச்சிட்டு ஒரு முழு கரு முட்டையாக இந்த ஃபாலிக்கலில் இருந்து உங்களுக்கு முதிர்வடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கான சினை முட்டைகளை வந்து வெளியிடக்கூடிய செயல் வந்து நடக்கும். இந்த ஃபாலிக்கல் ஃபேஸ் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கும்போது, தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் பொழுது, ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு ஃபாலிக்குள், ஒரு ஓவரிக்குள்ளே, ஒரு அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபாலிக்குள் வந்து என்ன ஆகும், மற்ற எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிவிட்டு ஆதிக்கம் செலுத்திட்டு ஒன்று மட்டும் வளர ஆரம்பிக்கும். அதாவது ஏற்கனவே என்ன பார்த்தோம், 15லேருந்து 20 முட்டைகளை வந்து இந்த ஒரு மாதவிடாய் சுழற்சியின் பொழுதும் அந்த ஓவரி வந்து உருவாக்கும். அது வந்து ஒரு ஃபாலிக்கலாக உருவாகும்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்குள்ள ஒரே ஒரு முட்டை மட்டும் நல்ல ஆதிக்கத்தோடு வளர்ந்து மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு சினை முட்டையாக, முதிர்வு பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முட்டையாக, முதிர்ந்த முட்டையாக வந்து உங்களுக்கு வெளியேறும். இந்த ஒரு முட்டை வளர தொடங்க மீதி ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே வந்துட்டு இறந்து விடுகிறது. இல்லைனா வளர்ச்சியை அங்கேயே நிறுத்திக்குது. ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக வளர்ந்து வெளியேறுது. ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடக்ஷனையும் தூண்டிவிடுது. இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படிங்கிறது பொதுவாக மென்சுரேஷன் ஆரம்பித்த 1வது நாள்லேருந்து 14வது நாள் வரை நீடிக்குதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்த கட்டம் வந்து இங்கே தான் ஆரம்பிக்குது. ஓவுலேட்ரி ஃபேஸ், அண்ட விடுப்பு கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து 14ஆம் நாளில் இருந்து ஆரம்பிக்குது. இது ஆரம்பித்து 10லேருந்து 16 நாளைக்குள்ளே உங்களுக்கு, அதாவது ஓவுலேஷன் அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சு 10லேருந்து 16வது நாளைக்குள்ள மாதவிடாய் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பெண்கள் சந்திப்பாங்க. இந்த ஓவுலேஷன் ஃபேஸில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏற்கனவே ஃபாலிகுலர் ஃபேஸில் ஒரே ஒரு ஃபாலிகுல் மட்டும் மற்ற எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்துது, ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கும் பொழுது இந்த இடத்துல லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிற மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவும் அதிகரிக்கும். ஒரு மாற்றம் இருக்கும். இந்த மாற்றம் என்ன பண்ணோன்னா, இந்த டாமினன்ட் ஃபாலிக்கல், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த முதிர்ந்த ஒரே ஒரு சினை முட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஃபாலிக்குள்ள இருந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் உங்களுக்கு வெளியிடக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நடக்கும். அந்த எக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வெளியிடக்கூடிய அந்த முட்டை வந்து எங்கே இருக்கும், பெரிட்டோனியல் கேவிட்டிக்குள்ளே, இதில் எபித்தீலியம் லேயர் வழியாக வெளியே வரும். வரக்கூடிய அந்த முட்டையை ஃபெலோப்பியன் டியூப்ஸில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், அதாவது விரல் நீட்சிகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்குள்ளே அணைச்சி உள்ளே விட்டுரும். அதாவது ஃபிம்ப்ரியேங்கிற அந்த பகுதி விரல்களில் நம்ம ஒரு பொருளை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்ச் பண்ணி தனக்குள்ளே அந்த ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே என்ட்ரி பண்ண விட்டுடும். இதுதான் அண்ட விடுப்பு ஆர் ஓவுலேட்ரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஓவுலேஷன் பீரியட் நடக்கிறதுக்கு 1லேருந்து 5 நாட்கள் அந்த பீரியட்ஸில் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். யோனி வழியாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு வெள்ளை திரவம் அல்லது நிறமற்ற திரவம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு லீக்கேஜ் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். இந்த பகுதி வந்து எதுக்காக உருவாக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, விந்தணு உள்ள அந்த கருமுட்டையை மீட் பண்ண வரும்போது அது வழுக்கி கொண்டு உள்ளே போகிறதுக்கான ஒரு பாதையை, அந்த ஃபர்டிலைசேஷனுக்காக விந்தணு உள்ளே வரும்போது அது வழுக்கிக்கிட்டு வரக்கூடியதுக்கான ஒரு பாதையை வந்து இந்த சுரப்பை வந்து உருவாக்கி கொடுக்குது.
மென்சுரேஷன் சைக்கிளில் அடுத்த கட்டமாக இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஃபாலிகுலர் ஃபேஸ் பார்த்துட்டோம், ஓவுலேஷன் ஃபேஸ் பார்த்துட்டோம். இப்போ மூணாவதாக லூட்டியல் ஃபேஸ். இங்கே தான் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரு முட்டை வந்து ரிலீஸ் ஆன பிறகு என்ன ஆகும், உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே போயிட்டு உட்காந்துருக்கும். ஃபெலோப்பியன் டியூபோட ஆம்புலா அப்படிங்கிற பகுதியில் காத்திருக்கும். அப்போது இந்த ஃபாலிக்கல் வந்து தன்னுடைய மெச்சூர்டு எக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. அப்போ அந்த இடத்துல அந்த ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கல் வந்து ஒரு வெற்று பகுதியாக இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு புது அமைப்பாக உருவாகும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு பேர். இந்த கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிற பகுதி என்ன பண்ணுன்னா, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன்களை வெளியிடும். இதில் இந்த ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய கர்ப்பப்பைய இந்த கருவுற்ற முட்டை, ஃபர்டிலைசேஷன் முடிஞ்ச எக் இருக்கு இல்லையா, ஃபர்டிலைஸ்டு எக் அப்படிங்கிற அந்த எக்கை கொண்டு வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்காக கர்ப்பப்பையை தயார் பண்ணும். அப்படின்னா என்னென்னா, அந்த கருவுற்ற முட்டையை வளர்க்குறதுக்கு நம்மளுடைய கர்ப்பப்பையை தயார்படுத்தக்கூடிய செயல்களை இந்த ப்ரொஜெஸ்டரான் அப்படிங்கிற ஹார்மோன் செய்யும். நம்ம என்ன பார்த்தோம் ஏற்கனவே, அந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற லேயர் வந்து அளவுக்கு அதிகமாக தடிமன் ஆகும். அங்கே வந்து தசை நார்கள் ஒரு குஷன் மாதிரியான ஒரு அமைப்பு, அந்த குழந்தை அந்த சிசு கருப்பைக்குள்ளே வளர்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா. அந்த செயல்பாடுகளுக்கு, அது போன்ற செயல்பாடுகளுக்கு கர்ப்பப்பையை தயார்படுத்தக்கூடிய வேலையை இந்த ப்ரொஜெஸ்டரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செய்யும். ஒருவேளை இந்த காலகட்டங்களில், இந்த ஃபேஸில் அப்படின்னா என்ன, மென்சுரேஷன் முடிஞ்சு ஒரு 15லேருந்து 20 நாளைக்குள்ள இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்வில் ஈடுபட்டு அவங்களுக்கு இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் நடந்து அந்த ஸ்பெர்ம் ஆனது, விந்தணுவானது இந்த காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எக்கை மீட் பண்ணிச்சு, இந்த சினை முட்டையை, முதிர்வடைந்த முட்டையை மீட் பண்ணிச்சு அப்படின்னு நடக்கும் பொழுது, அப்போது அங்கே கன்செப்ஷன், கரு உறுதல் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். அது நடக்கும் பொழுது அந்த சினை முட்டையானது அந்த உயிரணுவோட, விந்தணுவோட இணைந்து அந்த உயிரணுவாக அந்த விந்தணு மாறி ஒரு உயிரை, இந்த கருமுட்டையோட அந்த உயிரணு இணைந்து உங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ரியோவை உருவாக்கும், ஒரு சிசுவை உருவாக்கும். அந்த சிசு வந்து என்ன பண்ணும், ஃபெலோப்பியன் டியூபோட அந்த ஈஸ்துமஸ் பகுதி வழியாக பயணித்து, ஏற்கனவே நம்ம ப்ரொஜெஸ்டரான் என்ன பண்ணியிருக்கு, கர்ப்பப்பையை ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஒரு கரு உருவாச்சுன்னா நீங்கள் வந்து அதை வளர்க்குறதுக்கான ப்ரிப்பரேஷனை ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்லியிருக்கு. அப்படி நடக்கும்பொழுது ஒரு வேளை கருத்தரித்தல் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த ஃபர்டிலைஸ்டு எக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து யூட்ரஸோட அந்த எண்டோமெட்ரியம் லேயரில் போயிட்டு பத்திரமா உட்காந்துக்கும், ஒட்டிக்கும். இதுதான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு பேர். இப்படித்தான் அந்த ப்ரெக்னென்சி, கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்குது. அதனோட தொடர்ச்சி வந்து வேற ஒரு தனி இது 9 மாத காலம் அந்த சிசு வந்து நல்லபடியாக வளர்ந்து வெளியே வந்துடும். ஒருவேளை இந்த கருத்தரித்தல் அப்படிங்கிற விஷயம் நடக்கலை, எக்கு வந்து ஃபர்டிலைஸ்டு ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்னா, கர்ப்பப்பைக்குள்ளே நகர்ந்து வந்து கர்ப்பப்பைக்குள்ளே அந்த லேயரில் ஒட்டாமல் அங்கேயே கரைஞ்சிடும், சிதைந்து விடும். அந்த இடத்துல உங்களுக்கு கர்ப்பம் அப்படிங்கிற விஷயம் நடக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த முட்டை வந்து கர்ப்பத்துக்கு உதவாது. என்ன ஆகும், அப்போ அந்த கர்ப்பத்துக்கு குழந்தைக்காக உருவாக்கப்பட்ட அந்த இன்னர் லைனிங், எண்டோமெட்ரியம் லைனிங்கும் இந்த சிதைந்த முட்டையும் நம்மளுடைய மாதவிடாய் சுழற்சியாக, மாதவிடாயாக, மென்சுரேஷனாக வந்து வெளியே வரும். இந்த காலகட்டத்தை தான் மென்சுரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பீரியட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய், அந்த உதிரப்போக்கு ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தை தான் மென்சுரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மென்சுரல் சைக்கிளில் மொத்தம் 4 ஃபேஸ் இருக்கிறதா பார்க்குறோம். ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படிங்கிறது இது வந்து எக்கு உருவாகக்கூடிய, மெச்சூரிட்டி ஆகக்கூடிய அந்த கட்டம். அது முடிஞ்ச பிறகு, அதாவது உங்களுடைய மாதவிடாய் தொடங்குறதுலேருந்து 5வது 6வது நாளில் இருந்து ஒரு 10 நாளைக்குள்ள இது வந்து உள்ளே வரும். அப்போ வரும் பொழுது உங்களுக்கு அந்த ஓவரீஸில் வந்து
அது நிறைய 15-20 முட்டைகளை இணைச்சி ஒரு ஃபாலிக்கல் உருவாக்கும் பொழுது அதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் எல்லாத்தையும் ஆதிக்கம் பண்ணி வளர்ந்து ஒரு மெச்சூர்டு முட்டையாக நிற்கிது. அந்த பகுதி அந்த நேரம் வந்துட்டு ஃபாலிகுலர் ஃபேஸ்னு சொல்லுவோம். அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஓவுலேஷன் ஃபேஸ், அதாவது அண்டவிடுப்பு கட்டம் அப்படிங்கிறது. அந்த மெச்சூர்டான அந்த முட்டையானது உங்களுக்கு அண்டவிடுப்பு அப்படிங்கிற அந்த நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு ஓவரீஸில் இருந்து பெரிட்டோனியல் கேவிட்டிக்குள்ளே விடப்படுது. விடக்கூடிய அந்த வெளிவரக்கூடிய அந்த முட்டையை ஃபெலோப்பியன் டியூப் வந்து அதனுடைய பகுதியால் பிடிச்சு ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே நிறுத்திக்குது. இதற்கு அடுத்த கட்டமாக என்ன ஆகுது, லூட்டியல் ஃபேஸ் அப்படிங்கிறது வருது. இந்த எக்கு வந்து உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் காத்திருக்கும் போது ஒருவேளை ஸ்பெர்மோட இணைந்து ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நடந்தால் உங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் பண்ணப்படுது. இதே நேரத்தில் தான் உங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ளேயும் ப்ரொஜெஸ்ட்ரானோட உற்பத்தி நடந்து அந்த கர்ப்பப்பை வந்து ஒரு குழந்தை வளர்ப்புக்கு, ஒரு சிசு வளர்ப்பிற்கான தன்னுடைய முன்னேற்பாடுகளை தயார்படுத்திக்கிறது, அந்த செயல் வந்து நடக்குது. ஸோ இது முடிஞ்சு ஒரு வேளை உங்களுக்கு கரு உருவாச்சுன்னா அந்த கரு கொண்டு போயிட்டு உங்களுக்கு அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணும். அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் லேயரில் இம்ப்ளான்ட் பண்ணி வளர்க்குறதுக்கான செயல் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு மாதவிடாய்ங்கிறது வராது. ஒரு வேளை அந்த செயல் நடக்கலை அப்படின்னா அந்த முட்டை வந்து உங்களுக்கான கரு உற்பத்திக்கு உதவாது. அது ஒன்ஸ் அந்த பாதையை கடந்து வந்துருச்சுன்னா அந்த கருமுட்டை வந்து உங்களுக்கு உதவாது. அது என்ன ஆகுது, கர்ப்பப்பைக்குள்ளேயே சிதைஞ்சு அந்த கருவுக்காக உருவாக்கப்பட்ட அந்த புது லேயர் இருக்கு இல்லையா, எண்டோமெட்ரியம் திக்னஸ் எக்ஸ்ட்ரா மேல் லேயர் வந்து என்ன ஆகும், அதுவும் கரைஞ்சி உங்களுக்கு மாதவிடாயா உதிரப்போக்கா வெளியே வரும். அப்படி வரக்கூடியது தான் மென்சுரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள். இந்த பெண் வந்து உங்களுக்கு பருவமடைதல் அப்படிங்கிற நிகழ்வில் ஏதாவது தடை இருந்தாலோ அல்லது அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதவிடாய் அப்படிங்கிற சூழல் வந்து உங்களுக்கு மாதம் சரியாக வரல, அந்த உதிரப்போக்கு சரியாக இல்லை, சினை முட்டை வளர்ச்சி இல்லை, முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தொந்தரவுகளை தான் பல்வேறு பிரச்சனைகளாக அமையுது. இங்கே எந்த இடத்துல தொந்தரவு அமைஞ்சாலுமே உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிங்கிற ஒரு விஷயம் அங்கே காரணமாக இருக்குது. இந்த எல்லா காலகட்டங்கள்லேயும் உங்களுக்கு வந்து அந்த லியூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி, ப்ரொஜெஸ்டரான் உற்பத்தி, இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அது சார்ந்த தொந்தரவுகளும் இருக்கும். இதெல்லாமே மென்சுரேஷன் ரிலேட்டடான தொந்தரவுகள். இறுதியாக நமக்கு அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும் பொழுது இந்த சினை முட்டைகளின் உற்பத்தி குறைஞ்சிடுது. அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட உற்பத்தி தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து ஒரு கட்டத்தில் நிற்கும் பொழுது அந்த பெண் வந்து இந்த கர்ப்பம் அப்படிங்கிற விஷயம், அந்த ஃபர்டிலைசேஷன், இனப்பெருக்கம் அப்படிங்கிற அந்த தகுதியை வந்து அவங்கக்கிட்டேருந்து முற்றிலுமாக அது நின்றுடும். அந்த காலகட்டம் தான் வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த சூழ்நிலையிலுமே வந்துட்டு இந்த ஏதோ ஒரு ஹார்மோன் தொந்தரவுகளால் நமக்கு பல்வேறு உபாதைகள் வந்து வரலாம். என்ன காரணம், எந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு தொந்தரவு இருக்குது, எது சார்ந்து தொந்தரவு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் பார்க்கும் பொழுது அந்த தொந்தரவுகளை நம்மளால் சரி செய்ய முடியும்.